சச்சின் வந்திருக்காரா? இல்ல தெரியல. ஆனா தோனி வந்திருக்காரு. நம்புறேங்க மும்பை கண்டிப்பா தோத்துரும். தல தோனி என்ட்ரி எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? நாங்க லாஸ்ட் டைம் இந்த ஜெர்சி போட்டு தல தோனி என்ட்ரிக்கு கத்திக்கிட்டு இருந்தவங்க தான். நிறைய நான் மும்பை மேட்ச் பாத்துறோம். தல தோனி நிறைய வாட்டி விட்னஸ் பண்ணி. அப்ப மும்பை ஃபேன்ஸும் தலையை செலிப்ரேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அப்பயும் கான்ட்ராஸ்டா இருக்கு. எப்படி தோக்கதான் போறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க ஊர்ல வந்துட்டு எப்படி தோக்கலாம் நீங்க சொல்லலாம். ஏதோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாங்க ரொம்ப வருஷமா தோத்துட்டே இருக்கோம். அது இந்த வாட்டி அந்த நம்பிக்கை தாங்க வந்திருக்கோம். அது இந்த வாட்டி நடக்காது. மும்பை ராஜ் தான் தெரியும்ல. லாஸ்ட் 10 வருஷத்துல ஒரு வருஷம் தான் ஜெயிச்சிருக்காங்க. சென்னை தான் வின் பண்ணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம மும்பை பார்த்தா போதும். சென்னையில பார்த்தா போதும். சென்னையில ஒரு வாட்டி பாத்துறோம். போன வருஷம் வந்து மேட்ச் இல்லன்னு சொல்றப்போ உங்க ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? போன வருஷம் அபாடா அப்படிதான் இருந்துச்சு. டீமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓ அதனால இங்க வந்து என்ன வச்சு செய்வாங்களே. அதேதான். ஏதோ போற அந்த ஃபீல் அந்த கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆவற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. சச்சின் ரொம்ப பிடிக்கும். சச்சின் இருந்த டீம்ங்கிறதுனால நான் அப்படியே அவரோட டீம் அப்படியே நான் மும்பை ஃபேன். யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சச்சினுக்காக மும்பை ஃபேன். ஆப்வியஸா சச்சின். இப்ப சாம்பியன் நாங்க தான். அது எண்ட் ஆஃப் தி சீசன் பாத்துக்கலாம். லாஸ்ட் ஒரு 4 வருஷமா எங்க ப்ரோ போனீங்க? 2020 அப்புறம் எங்க ப்ரோ? விடுங்க, நீங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தானே ஜெயிச்சிருக்கீங்க. போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. பூரா வரல. நம்ம லாஸ்ட் பாயிண்ட் நம்ம ஹாப்பியா இருக்கீங்க. திருப்பி சென்னையில வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு எம்ஐ மேட்ச் நடக்குது. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? 2 வருஷம் முன்னாடி டிக்கெட் கிடைக்காம இங்கேயே சுத்திட்டு இருந்தோம். இந்த வருஷம் டிக்கெட் கிடைச்சு பார்க்க போறோம்னு நினைக்கும் போதே செம்ம எக்ஸைட்டட். பார்த்தாலும் பரவாயில்ல. மேட்ச் நல்லா இருக்கு. இந்த வருஷம் ஓகே தான். ஓகே பரவாயில்ல. விட்னஸ் பண்ணணும் மும்பை ஆடுறதுன்னு வந்திருக்கோம். முடியும் போது ஹிட்மேன் தோனி. ஆமா, ரெண்டு பேரும் ஆடுறதும்போது ஒரு வாட்டி பார்த்தோம். அதுதான் மும்ரா இல்ல. அது ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான். மும்ரா இல்லன்னு தெரிஞ்சு ஹர்திக்கும் இல்ல. பட் ஸ்டில் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் 11 இருக்கும். நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஃபுல் ஃபைட்டா இருக்கும். இன்னும் விட்னஸ் பண்ண செம்ம மொமெண்டா இருந்திருக்கும். சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். எல்லா பிளேயரும் என்ன ஃபார்ம்ல இருக்காங்கன்னு தெரியாது. சோ இருந்தாலும் இப்ப நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சிஎஸ்கே வந்திருக்காங்க. அதே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அஸ்வின் பேக் இன் சிஎஸ்கே. சேர் பண்ணுவீங்களா அஸ்வினுக்கு? கண்டிப்பா பண்ணுவீங்க. திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? பயங்கர ஹாப்பியா இருக்கு. டிக்கெட் நீங்க தான் கிடைச்சது. பட் ஹாப்பியா வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வரோம். என்ன மும்பை சிஎஸ்கே அதெல்லாம் இருக்கட்டும். 2 வருஷம் கழிச்சு இப்ப வந்திருக்கீங்க. இது வேற ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப பாருங்க இன்னைக்கு பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டோம். அது வேற ஒரு அதுதான் யூசுவலா ஜெயிக்க மாட்டீங்களா? 13 வருஷமா ஜெயிச்சது இல்ல. ஆனா தலைவர் மேல நம்பிக்கை. தலைவர் மேல நம்பிக்கை. நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க தோனி பக்கத்துல. தோனி பார்க்க. ஆப்வியஸ்லி தோனி தான். ஓகே, நம்ம பையன் அஸ்வின் வந்து திருப்பி சிஎஸ்கே வந்திருக்காரு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? இதனால தோனிக்கு இது வந்து லாஸ்ட் ஃபைனல் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால லாஸ்டா பார்க்கணும். அவரோட ஃபார்ம் இது. ஓகே, ஒரு சொல்லணும். அதாவது ஹோம் டவுன் மாதிரி இங்க அவராஜ் கிட்னி தான் எடுத்தாரு. திரும்பி ஒரு எப்படி சொல்றது, ஸ்கூல்லாம் முடிச்ச மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறப்ப எப்படி இருக்கும்? அதுதான் மெமரிஸ் பிரிங் பேக் ஆகும். செம்மையா இருக்கும். இப்ப அவருக்கு நீங்க யார் ஃபேன்? நான் வந்து ஆக்சுவலா எனக்கு எப்பயுமே வந்து தோனியும் பிடிக்கும். பட் ஆனா ரோஹித் சர்மாவோட ஃபேன். ஆல்சோ சச்சினோட வெறித்தனமான ஃபேன். அதனால ஓகே மும்பை நினைச்சிட்டு இருந்தோம். நேத்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எதனா ஆர்சிபி கூட கம்பேர் பண்றீங்களே மும்பையை போய்? சொல்றேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் நேத்து எப்படி அதுவும் 16.3 மேட்ச் முடிச்சாங்க. கப் அடிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். அதான் ஈடன் கார்டன்ஸ்ல ஃபைனல். மும்பை தான் இந்த வருஷம் கப் அடிக்கும். ப்ரோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ப்ரோ? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே மும்பை ஃபேன் தானா? சச்சினுக்காக. ஆனா போன வருஷம் சிஎஸ்கேல மும்பை மேட்ச் எதுவுமே வரல. அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நாங்க எல்லா வருஷமுமே வந்து ட்ரை பண்ணுவோம். டிக்கெட்டுக்கு கிடைக்காது. இந்த வாட்டி ஏதோ ஒரு லக்ல கிடைச்சிருச்சு. அன்கப்டு பிளேயரை பார்க்க போயிடலாமா? கண்டிப்பா. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஃபன்னா இருக்கு. எக்ஸைட்டட். ரொம்ப சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்க போறீங்களா? இப்பதான் பார்க்க போறீங்க அப்படின்றப்ப என்னென்னலாம் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க? பிளான் வந்து 1 இயராவே லைக் போன இயர் போக வேண்டியதுதான். அதுக்கு லாஸ்ட் டைம் நான் வேற இடத்துல போக முடியல. சோ இந்த டைம் கிடைச்சிருச்சு. ஆஃப் கோர்ஸ் அது போதும். தோனி பிடிக்காத அப்ப உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல, பிடிக்கும். பட் சச்சின் கிரேஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து புரியுது. அதே மாதிரி சச்சின் ஒரு வாட்டி மும்பை இதா ஃபேன் ஆயாச்சு 2008ல இருந்து. அதுல இருந்து என்னால மாற முடியல. ஓகே, ஆர்சிபிக்கு மட்டும் லாயல் ஃபேன்ஸ் இல்லங்க, எம்ஐக்கு லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி வச்சுக்கலாமா? அப்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது சண்டை போட்டு வருவீங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா சண்டை இருக்காது. பாப்போன்ற பிளானோட வந்திருக்காருங்க. சண்டைலாம் இருக்காது. நல்லா இருக்கு. எந்த டீம் ஜெயிச்சாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடுறது. 5 வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். சரி, ஓகே. எவ்வளவு
இந்த வருஷம் சிஎஸ்கே தான் கண்டிப்பா. தோனி வந்து என்ன பண்ணுவீங்க? தோனி வந்தா கத்துவோம் ப்ரோ. பயங்கரமா கத்துவீங்க. ஆமா கண்டிப்பா கத்துவீங்க. பீக் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க இல்லையா? ஓகே, ஹாப்பியா பாருங்க, ஹாப்பியா வாங்க. ஹாப்பியா இருக்கு தம்பி. என்ன எதிர்பார்த்து வந்திருக்க? ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பார். ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பார். 6-4 அடிங்க. ரோஹித் சர்மா எப்ப இருந்து பிடிக்கும் உனக்கு? T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ரொம்ப பிடிக்கும். வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் வேற. நீங்க அடிச்சிருவாரு. நீங்க சார்? சிஎஸ்கே தோனி தோனி ஆல்வேஸ் அலப்பார ரீசன். எஸ். ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தோனி அவருக்காகவே ஐபிஎல் ரூல் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அன்கவர்டு பிளேயரா இந்த டைம் வந்திருக்காரு. அந்த என்ட்ரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? Waiting for that actually. Going to be great exciting and no looking forward. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சிஎஸ்கே ஜெர்சில அது வேற இருக்கு. So yeah, great. பழைய இந்த நாஸ்டாலஜியா ஃபீல் மாதிரி இந்த அஸ்வின் ஜடேஜா காம்போ விக்கெட் கீப்பிங் தோனி. That is going to be great actually. Yes. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அஸ்வின் விளையாட போறாரு, தோனி இருக்க போறாரு. What else you want? அவ்வளவுதான். நம்ம தான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இது ஸ்டேடியத்துல இருந்து பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.